வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தனது சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அமைச்சர் நமச்சிவாயம் பாஜகவிற்கு சென்றார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பகிரங்க குற்றச்சாட்டு. காரைக்கால் துறைமுக திட்டத்தின் மூலமாக இந்த நிதியாண்டில் இதுவரை 12.86 கோடி ரூபாய் லாபம். முதல்வர் ரங்கசாமி தகவல். அறுவை சிகிச்சை கூட உதவியாளர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி. இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. தனது சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அமைச்சர் நமச்சிவாயம் பாஜகவிற்கு சென்றார் என்று புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் நமச்சிவாயம் இருந்த பொழுது அவருடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து இருக்கிறோம் என்றும் அவரை கொள்ளையடிக்க விடவில்லை என்பதால் தற்போது அவர் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பாஜக கட்சியில் சேர்ந்த பிறகு அவர் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்புவதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மீது இல்லை என்றால் என் மீது வழக்கு போட வேண்டியதுதானே, அந்த வழக்கை சந்திக்கவும் தாம் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஆட்சியில் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் எதிர்க்கட்சி வேடிக்கை பார்க்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பிய அவர் தனது சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ளவே அவர் பாஜகவிற்கு சென்றதாக தெரிவித்தார். இந்த ஆட்சியில் ஊழல் நடந்து வருகிறது, அதற்கான ஆதாரங்களை திரட்டி வருகிறோம், ஆதாரம் கிடைத்தவுடன் அவற்றை வெளியிடுவோம் என்றும் நாராயணசாமி அவர்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். புதுச்சேரியில் கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்த 4 வயது குழந்தை 1.5 லட்சம் பணத்திற்காக கடத்தி விற்கப்பட்ட நிலையில் கடத்தப்பட்ட குழந்தையை 24 மணி நேரத்தில் மீட்ட போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட பெண் உட்பட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியை சார்ந்தவர் முத்துப்பாண்டி, விஜயலட்சுமி தம்பதியினர் புதுச்சேரி கடற்கரையில் பலூன் விற்கும் தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு புதுச்சேரி கடற்கரை பகுதியில் விளையாடி கொண்டிருந்த அவர்களது 4 வயது பெண் குழந்தை திடீரென மாயமானது. இதுகுறித்து விசாரணையில் ஈடுபட்ட போலீசார் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த பொழுது 2 வாலிபர்கள் குழந்தையை கடத்தி ஒரு பெண்ணிடம் கொடுத்து ஆட்டோவில் அனுப்பி வைத்தது தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்திய நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் நள்ளிரவு நேரத்தில் குழந்தையுடன் ஒரு பெண்ணை காரைக்கால் சானகரி பகுதியில் இறக்கிவிட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காரைக்கால் போலீசார் அந்த பகுதியில் விசாரணை நடத்திய போது பெண் ஒருவர் குழந்தையுடன் தப்பி செல்ல முயற்சித்துள்ளார். அவரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரிக்கவே அது கடத்தப்பட்ட குழந்தை என்பது உறுதியானது. இதனையடுத்து அந்த பெண்ணை போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அந்த பெண் காரைக்காலை சார்ந்த ஜஹவர் நாச்சியார் என்பதும் புதுச்சேரி கவுனப்பேட்டையை சார்ந்த மூர்த்தி, பூமியன்பேட்டையை சார்ந்த ஆகாஷ் இருவரிடம் ரூபாய் 1.5 லட்சம் பேசி ரூபாய் 10,000 அட்வான்ஸ் கொடுத்து குழந்தையை அவர்கள் மூலம் கடத்தி காரைக்காலுக்கு கொண்டு வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைத்த போலீசார் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண் உட்பட 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காரைக்கால் துறைமுக திட்டத்தின் மூலமாக இந்த நிதியாண்டில் இதுவரை 12.86 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது என்று முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி அரசு காரைக்கால் துறைமுக திட்டத்தை அறிவித்த பிறகு அப்பணியை கட்டுதல், இயக்குதல், ஒப்படைத்தல் என்ற அடிப்படையில் அனைத்து பருவங்களிலும் இயங்கும் ஓர் ஆழ்கடல் துறைமுகமாக உருவாக்க தனியார் அபிவிருத்தியாளருடன் சலுகை ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டது. தற்போது காரைக்கால் துறைமுகத்தில் உள்ள 5 கடற்தளங்கள் மூலமாக ஆண்டிற்கு 16.5 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாளும் திறனுடன் இயங்கி வருகிறது. இத்துறைமுகத்தில் பல்வேறு வகை நிலக்கரிகள், சுண்ணாம்புக்கள், உரம், சமையல் எண்ணெய், கச்சா எண்ணெய், இரும்பு சாதனங்கள் போன்ற பொருட்கள் கையாளப்படுகின்றன. 2009 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை 98.42 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளன.
இந்த காலகட்டத்தில் புதுச்சேரி அரசிற்கு சலுகை கட்டணமாகவும் நில குத்தகை தொகையாகவும் கிடைத்த வருவாய் ரூபாய் 114.61 கோடியாகும். 2023-2024 நிதியாண்டின் 3வது காலாண்டு சலுகை கட்டணமாகவும் நில குத்தகை தொகையாகவும் பெறப்பட்ட ரூபாய் 5.4 கோடிக்கான காசோலையை சேர்த்து இந்த நிதியாண்டில் இதுவரை துறைமுகத்திற்கு ரூபாய் 12.86 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. இதேபோன்று திட்டங்களின் மூலமாக ஈட்டப்படும் வருவாயானது அரசின் வரவு செலவு திட்டத்திற்கு உதவும் ஒரு கூடுதல் நிதி ஆதாரமாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பல்வேறு சங்கங்களுக்கு ஆதரவு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய மற்றும் விவசாய தொழிலாளர் சங்கங்களின் மத்திய அரசு தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தியுள்ளது. இதற்கு ஆதரவாக புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் ஆதரவு போராட்டம் நடத்தினர். அண்ணா சாலை அருகில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பிரேமதாசன், ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தனர். நடராஜன், சண்முகம் உட்பட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். அறுவை சிகிச்சை கூட உதவியாளர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பணி நியமன ஆணையை வழங்கினார். புதுச்சேரி அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, காரைக்கால் அரசு மருத்துவமனைகளில் காலியாக இருந்த 33 அறுவை சிகிச்சை கூட உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வில் தகுதியுள்ள 18 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். கோரிமேட்டில் உள்ள அப்பா பைத்தியசுவாமி கோவில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பணி நியமன ஆணையை வழங்கினார். ஓசூர் தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கத்தில் கிராமம் தோறும் செல்வோம் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பிரதமர் மோடியின் புத்தாண்டு கால சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினார். கிராமம் தோறும் செல்வோம் நிகழ்ச்சியையொட்டி ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் ஒவ்வொரு வீடுதோறும் சென்று பாரத பிரதமர் மோடியின் ஆட்சியில் 10 ஆண்டு கால சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினார். தொடர்ந்து பாரத பிரதமர் மோடியின் சாதனைகள் குறித்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் வீடுதோறும் சென்று பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். இதில் பாஜக தொகுதியின் தலைவர் ஐயனார், தொகுதியின் பொதுச் செயலாளர் முரளி, சிவசங்கர், ஓபிசி மாநில செயலாளர் கலையரசன், மாவட்ட செயலாளர் ஆனந்த பாஸ்கர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பிரசன்னா, கிளை தலைவர்கள் முரளி மற்றும் மல்லிகா, பிள்ளையார்குப்பம் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டிய 2 காவலர்களுக்கு சாலையில் ஹெல்மெட் அணிந்து செல்லும் பொதுமக்களுக்கு ரோஜாப்பூ வழங்கும் நூதன தண்டனையை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பணிபுரியும் 2 காவலர்கள் ஹெல்மெட் அணியாமல் 2 சக்கர வாகனம் ஓட்டியதை காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணேஷ் நேரில் பார்த்ததை தொடர்ந்து 2 காவலர்களும் சாலையில் ஹெல்மெட் அணிந்து செல்பவர்களுக்கு சாலையில் நின்று ரோஜாப்பூ வழங்க வேண்டுமென்ற நூதனமான தண்டனையை வழங்கினார். இதனையடுத்து 2 போலீசாரும் இன்று இரவு காரைக்கால் புதிய பேருந்து நிலைய சிக்னலில் சாலையில் ஹெல்மெட் அணிந்து சென்ற பொதுமக்களுக்கு ரோஜாப்பூ வழங்கினார்கள். மேலும் சாலையில் ஹெல்மெட் அணியாமல் செல்லும் பொழுது மக்களுக்கு ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தினார்கள். காங்கிரஸ் கட்சியை திட்டமிட்டு முடக்கும் வேலையை பிரதமர் மோடி செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மகிமா சிங் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மகிமா சிங், காங்கிரசின் வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை மூலமாக மத்திய அரசு முடக்கியது. ஆனால் தீர்ப்பாயத்தில் முறையிட்டு வங்கி கணக்குகள் மீட்கப்பட்டுள்ளன. காங்கிரஸை திட்டமிட்டு முடக்கும் வேலையை பிரதமர் மோடி செய்து வருகிறார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றவில்லை. நாட்டில் பணபலம், அதிகார பலத்தின் மூலமாக எதிர்க்கட்சிகளின் ஆட்சியை கவிழ்க்கும் வேலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபட்டு வருகிறார். விவசாயிகள் போராட்டத்தை பிரதமர் கண்டுகொள்ளவில்லை. மத்திய தேர்தல் ஆணையமும் நடுநிலையுடன் செயல்படவில்லை. மத்திய அரசு துறைகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை மிரட்டும் நோக்கில்
பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுகிறார். வருகின்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தோல்வி அடையும் என்றார். பேட்டியின் பொழுது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ராகுல் காந்தியை அவமதித்த பாஜகவினரை கண்டித்து காரைக்காலில் மகிழா காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியை பாஜகவினர் தொடர்ந்து அவமதித்து பேசி வரும் மத்திய மாநில பாஜக நிர்வாகிகளை கண்டித்து காரைக்கால் மாவட்ட மகிழா காங்கிரஸ் சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், மாவட்ட தலைவர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் பாஜகவினருக்கு எதிராகவும் ராகுல் காந்தியை அவமதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில தலைவி பிரேம் பஞ்சகாந்தி, மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் விஜயகுமாரி, மாநில துணைத் தலைவிகள் தேவகி, ஜெயலட்சுமி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் கொட்டியாங்குப்பம் கிராமத்தை சார்ந்த திருஞான சம்பந்தம் இறப்பிற்கு நியாயம் கேட்டு சாலை மறியல் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் கொட்டியாங்குப்பத்தை சார்ந்த திருஞான சம்பந்தம் என்பவர் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இரவு 12:45 மணியளவில் கரையம்புத்தூர் பகுதியிலுள்ள கடுவனூர் பகுதியிலுள்ள சாராய கடையில் சாராயம் குடிப்பதற்காக சென்றுள்ளார். அன்று அரசு விடுமுறை ஆனாலும் அவர்கள் சாராய கடையை திறந்து வைத்து அன்றிரவு சாராயம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அவர் அங்கேயே சாராயத்தை குடித்துவிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருந்துள்ளார். அதன் பிறகு சாராயக்கடை பக்கத்தில் உள்ள குளத்தில் இறங்கினார். இவ்வாறாக ஊழியர்களும் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் அடித்து போட்டார்களா அல்லது வேறு ஏதேனும் நடந்ததா என்பது குறித்து யாருக்கும் தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது. இது நிமித்தமாக இன்று ஊர் பொதுமக்களும் திருஞான சம்பத்தின் உறவினர்களும் சாராய கடைக்கு சென்று அங்கு நடந்ததை குறித்து கேட்டார்கள். ஆனால் சாராய கடையிலிருந்து சரியான பதில் வரவில்லை. ஏனென்றால் அந்த சாராய கடை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஜயவேணி அவர்களின் குடும்பத்தார் உடைய சாராய கடை என்பதால் அங்கே சரியான பதில் வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்களும் சாராய கடைக்கு அருகிலுள்ள கரையம்பத்தூர் பாகூர் சாலையில் மறியல் செய்தார்கள். சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் ஊர் மக்களிடமும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து தற்சமயம் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. சாலை மறியல் காரணமாக சுமார் 5 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சார்பில் 5வது வட்ட மண்டல அளவிலான கலாச்சார போட்டி வெளியூர் பகுதியில் உள்ள முத்துக்குமாரசுவாமி ஆண்கள் தொடக்கப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நடனம் ஆடினர். இதில் களித்தீர்த்தல் குப்பம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியின் மாணவிகளான அக்ஷயா, கோபிகா, ஜானவி, லக்ஷிதா, ரஜிதா, சாதனா, சுஜாஸ்ரீ, சௌமியா ஆகியோர் ஆடிய குழு நடனம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இவர்கள் முதல் பரிசிற்கு தேர்வாகியுள்ளனர். பரிசு பெற உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு பள்ளியின் மாணவர்களின் பெற்றோர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகம் மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அரங்கேறியது. கர்நாடக அரசு காவிரி ஆற்றில் மேகதாது பகுதியில் புதிய அணை கட்ட முயற்சி செய்து வருகிறது. கர்நாடகத்தின் இந்த முயற்சிக்கு காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தர் ஆதரவளிப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் காவிரி ஆற்றில் புதிய அணை கட்டுவதையும் அதற்கு ஆதரவளிப்பதாக கூறப்படும் காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தாரை கண்டித்தும் புதுச்சேரி தாவரவியல் பூங்கா அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவிரி உரிமை மீட்புக் குழுவின் புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் வேல்சாமி தலைமை தாங்கினார். தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி முன்னிலை வகித்தார். மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், தமிழர் களம் செயலர் அழகர், நாம் தமிழர் கட்சியின் பொருளாளர் இளங்கோ உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்.
உதயம்பட்டு காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு கொடியேற்றுதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுவை அரசின் இந்து சமய நிறுவனங்களின் நிர்வாகத்தின் கீழ் உதயம்பட்டு காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் தேவஸ்தானம் உள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தையொட்டி தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும். அதேபோல இந்த ஆண்டும் வருகின்ற 24ஆம் தேதி மாசிமக தீர்த்தவாரி பிரம்மோற்சவ விழா 11 நாட்கள் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அக்னி நட்சத்திரத்தில் கோவில் வளாகத்தில் தேவஸ்தான குருக்கள் ஸ்ரீனிவாச சிவாச்சாரியார், கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு கொடியேற்றுதல் நிகழ்ச்சியை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். குலோத்துங்க சோழன் இளைஞர் நற்பணி மன்றம் குலோத்துங்க சோழன் விளையாட்டுக் கழகம் நடத்தும் 36ஆம் ஆண்டு மாபெரும் மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொள்ளும் கைப்பந்து போட்டி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் குலோத்துங்க சோழன் இளைஞர் நற்பணி மன்றம் குலோத்துங்க சோழன் விளையாட்டுக் கழகம் நடத்தும் 36ஆம் ஆண்டு மாபெரும் மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொள்ளும் கைப்பந்து போட்டி தொடக்க விழா நடைபெற்றது. தமிழக ஆண்கள் அணி, புதுச்சேரி பெண்கள் அணி என 3 பிரிவுகளின் கீழ் நடக்கும் கைப்பந்து போட்டியினை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் தமிழக ஆண்கள் அணியில் முதலிடம் பிடிப்பவருக்கு 15,000, 2ஆம் இடம் 12,000, 3ஆம் இடம் ரூபாய் 10,000, 4ஆம் இடம் ரூபாய் 8,000 பரிசு தொகையும், புதுச்சேரி பெண்கள் அணி சார்பில் முதலிடம் பிடிக்கும் அணிக்கு 5,000 ரூபாயும், 2ஆம் இடம் ரூபாய் 4,000, 3ஆம் இடம் ரூபாய் 3,000, 4ஆம் இடம் ரூபாய் 2,000 பரிசு தொகையும் வழங்கப்படுகிறது. இப்போட்டிகளில் சுமார் 40க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்கின்றன. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் குலோத்துங்க சோழன் இளைஞர் நற்பணி மன்றம், குலோத்துங்க சோழன் விளையாட்டுக் கழக தலைவர் ஐயனார், கௌரவ தலைவர் அப்பாசாமி, ராமதாஸ், ராஜவேல், செயலாளர் ராஜசேகர், துணைத் தலைவர் திலீப், நிர்வாகிகள் கார்த்திக், மணிகண்டன், முத்துவேல், சரத் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் திருமதி ராஜவேல சுகந்தி அவர்கள் பேரணியை கொடியசைத்து துவங்கி வைத்தார். 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட பேரணி வைஷாலி வீதியில் துவங்கி மகாத்மா காந்தி வீதி, அரவிந்தர் வீதி, மிஷன் வீதி வழியாக பள்ளியை வந்தடைந்தது. ஆசிரியர்கள் இப்பேரணியை வழிநடத்தி சென்றனர். பேரணியில் பங்கு பெற்ற ஆசிரியர்கள் திருமதி உமா மகேஸ்வரி, திரு பாரதிதாசன், உடற்கல்வி ஆசிரியர் திரு செல்வகுமார் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணன் ஆகியோர் இப்பேரணியை வழிநடத்தி சென்றனர். இதில் பள்ளியின் ஊழியர்கள் உடனிருந்து விழாவினில் சிறப்பித்தனர். திருச்சிற்றம்பலம் பகுதியில் 31 கோடி ரூபாய் செலவில் புதிய டைட்டில் பார்க் திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி அவரது ஆதரவாளருடன் வெளிநடப்பு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் பகுதியில் 31 கோடி செலவில் புதிய டைட்டில் பார்க் கட்டிடத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சியின் மூலமாக இன்று திறந்து வைத்தார். முன்னதாக புதிய டைட்டில் பார்க் கட்டிடத்தினை மாவட்ட ஆட்சியர் பழனி ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த வானூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, இந்த டைட்டில் பார்க் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. விழுப்புரத்தில் அமைய இருந்த இந்த டைட்டில் பார்க்கினை தனது முயற்சியின் பெயரில் இங்கு கொண்டு வந்து அதற்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டு கொடுத்தோம். ஆனால் தற்போது இந்த கட்டிடம் வேலை நிறைவடைந்தது என்று திறப்பு விழா நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான தனக்கு அரசு அதிகாரிகள் சார்பில் எந்த ஒரு தகவலும் கொடுக்கவில்லை என்றும் மாவட்ட ஆட்சியரிடமும் கேள்வி எழுப்பினார். பின்னர் அங்கிருந்து தன் ஆதரவாளரோடு வெளிநடப்பு செய்தார். இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. அடுத்து வருவது இன்றைய தமிழ்நாட்டு நிகழ்வுகள்.
பழனி கோவில் காலாவதியானதால் ஆயிரக்கணக்கான பஞ்சாமிர்த டப்பாக்கள் அளிப்பு. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவஸ்தானம் சார்பில் பஞ்சாமிர்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது தவிர அபிஷேக பஞ்சாமிர்தம் அரை கிலோ டப்பா ரூபாய் 40க்கும் டின் ரூபாய் 45க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சாதாரணமான நாட்களில் தினமும் 20,000 முதல் 30,000 பஞ்சாமிர்த டப்பாக்கள் விற்பனையாகும். சபரிமலை ஐயப்ப சீசன் மற்றும் தைப்பூச திருவிழா காலத்தில் தினமும் 1,00,000 டப்பாக்கள் விற்பனையாகும். கடந்த ஆண்டு தைப்பூச திருவிழாவின் போது பக்தர்கள் வருகை அதிகரிப்பால் தேவஸ்தான பஞ்சாமிர்தத்துக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்த ஆண்டு பக்தர்களுக்கு தட்டுப்பாடின்றி பஞ்சாமிர்தம் கிடைக்கும் வகையில் தினமும் வழக்கத்தை விட கூடுதலாக 50,000 பஞ்சாமிர்த டப்பாக்கள் தயார் செய்யப்பட்டன. ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பக்தர்கள் வருகை குறைந்தது. இதனால் ஜனவரி 29 முதல் 31ஆம் தேதி வரை தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிர்த டப்பாக்கள் விற்பனையாகாமல் தேங்கின. பஞ்சாமிர்த டப்பாவில் குறிப்பிட்ட தேதியிலிருந்து 15 நாட்கள் வரை பயன்படுத்தலாம். ஆனால் ஜனவரி 29 முதல் 31 வரை தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிர்தம் காலாவதியானது. இதனையடுத்து ஸ்டால்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பஞ்சாமிர்த டப்பாக்கள் திரும்பி பெறப்பட்டன. அவை ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள கள்ளி மந்தயத்தில் உள்ள பழனி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான காசலையில் கொட்டி அழிக்கப்பட்டன. விற்பனைக்காகாத பஞ்சாமிர்த டப்பாக்கள் ரூபாய் 20 லட்சம் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பழனி கோவில் தரமில்லாத பிரசாதம் வழங்கப்படுவதாக புகார் எழுந்ததும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது இன்றைய சினிமா நிகழ்வுகள். பாலா அருண் விஜயின் வணங்கான் டீசர் பிப்ரவரி 19 ரிலீஸ். பாலா இயக்கத்தில் உருவாகியுள்ள வணங்கான் படத்தின் டீசர் வருகின்ற 19ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இயக்குனர் பாலா சூர்யா நடிப்பில் வணங்கான் படத்தை இயக்கினார். ஒரு ஷெட்யூல் படப்பிடிப்பு நடந்து முடிந்த நிலையில் திடீரென படம் கைவிடப்பட்டது. பின்னர் இந்த படத்திலிருந்து சூர்யா விலகினார். இது பற்றி பாலா வெளியிட்ட அறிக்கையில், வணங்கான் திரைப்படத்திலிருந்து சூர்யா விலகிக் கொள்வது என நாங்கள் இருவரும் கலந்து பேசி ஒரு மனதாக முடிவெடுத்திருக்கிறோம் என்றும், அதில் அவருக்கு வருத்தம்தான் என்றாலும் அவரது நலன் கருதி எடுத்த முடிவு என்றும் கூறியிருந்தார். இதனையடுத்து இந்த படத்தில் சூர்யாவிற்கு பதில் அருண் விஜய் நடித்துள்ளார். அவருக்கு ஜோடியாக ரோஷினி பிரகாஷ் நடித்துள்ளார். மிஷ்கின், சமுத்திரக்கனி முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். படத்தை சுரேஷ் காமாட்சி தயாரித்துள்ளார். இந்நிலையில் பாலா ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இப்படத்தின் டீசர் வருகின்ற 19ஆம் தேதி வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது இன்றைய விளையாட்டு நிகழ்வுகள். இதை அப்பாவிற்கு அர்ப்பணிக்கிறேன். 500வது விக்கெட் சாதனை குறித்து அஸ்வின். இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரும் தமிழருமான அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் 500 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தியுள்ளார். இந்நிலையில் இதை தனது அப்பாவிற்கு அர்ப்பணிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான ராஜ்கோட் டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டத்தில் ஜாக் ராலியின் விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலமாக 500 விக்கெட் சாதனையை அஸ்வின் எட்டினார். குறைந்த டெஸ்ட் போட்டிகள் 98 மற்றும் குறைந்த பந்துகளை 25,714 வீசி 500 விக்கெட்டுகளை கைப்பற்றி வீரர்களில் 2வது இடத்தில் அஸ்வின் இடம் பிடித்துள்ளார். இந்நிலையில் 2ஆம் நாள் ஆட்டம் முடிந்தபோது அவர் தெரிவித்தது, நீண்டதொரு பயணமாக இது அமைந்துள்ளது. இந்த சாதனையை என் அப்பாவிற்கும் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். அனைத்து நேரத்திலும் என்னுடன் அவர் இருந்துள்ளார். நான் பேட்ஸ்மேனாக மட்டுமே இருக்க விரும்பினேன். ஆனால் எதிர்பாரா விதமாக சுழல்பந்து வீச்சாளர் ஆனேன். நான் சிஎஸ்கே அணிக்காக விளையாடிய போது பந்தில் பவுலிங் செய்ய முத்தையா முரளிதரன் விரும்பவில்லை. அதனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. டீசென்டான முதல் தர கிரிக்கெட் அனுபவம் எனக்கு இருந்தது. நான் ரெஸ்ட் பவுலராக என சந்தேகித்த நபர்களும் உள்ளனர். இதோ 13 ஆண்டுகள் ஆகிறது. இந்த சாதனை மோசமானது இல்லை. நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். இந்த போட்டியை இங்கிலாந்து T20 ஒருநாள் போட்டி போல அணுகுகிறது. ஆனால் நாங்கள் எங்களது திட்டத்தில் உறுதியாக இருக்கிறோம். அது எங்களுக்கு கை கொடுக்கும் என நம்புகிறோம்.
இந்த போட்டி இப்போதைக்கு 2 பக்கமும் சமநிலையில்தான் உள்ளது என்றும் தெரிவித்தார். அஸ்வினுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். முன்னாள் மற்றும் இந்நாள் கிரிக்கெட் வீரர்கள், அரசியல் கட்சியின் பிரமுகர்கள், ரசிகர்கள் என அனைவரும் அஸ்வின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். 3வது டெஸ்ட் போட்டி. அஸ்வின் திடீர் விலகல், காரணம் என்ன? ராஜ்கோட் நகரில் நடைபெற்று வரும் 3வது டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் திடீரென விலகியுள்ளார். ராஜ்கோட் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி ராஜ்கோட்டில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்தியா ரோஹித் மற்றும் ஜடேஜா ஆகியோரின் அபார சதத்தின் உதவியுடன் 445 ரன்கள் குவித்தது. இதனையடுத்து இங்கிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கியது. நேற்று 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன்கள் எடுத்துள்ளது. இந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக ஜாக் கிராலி மற்றும் பெண்டக்டெக் ஆகியோர் களமிறங்கினர். இதில் ஜாக் கிராலியின் விக்கெட்டை அஸ்வின் வீழ்த்தினார். இது டெஸ்ட் போட்டிகளில் அவரது 500வது விக்கெட்டாக பதிவானது. இதன் மூலமாக அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகள் வீழ்த்தியவர்கள் பட்டியலில் இணைந்துள்ளார். இந்தியா தரப்பில் 500 விக்கெட்டுகள் வீழ்த்திய 2வது பவுலர் என்ற வரலாற்றையும் படைத்துள்ளார். மேலும் அவர் பல ஜாம்பவான்களை முந்தி சாதனை பட்டியல்களிலும் இடம் பிடித்திருக்கிறார். இந்நிலையில் ராஜ்கோட் நகரில் நடைபெற்று வரும் 3வது டெஸ்ட் போட்டியிலிருந்து அஸ்வின் திடீரென விலகியுள்ளார். குடும்ப மருத்துவ அவசர நிலை காரணமாக அவர் போட்டியிலிருந்து பாதியிலேயே விலகியுள்ளதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது. மேலும் இந்த சவாலான நேரத்தில் கிரிக்கெட் வாரியமும் இந்திய அணியும் அஸ்வினுக்கு துணை நிற்கும் என பிசிசிஐ தெரிவித்துள்ளது. அஸ்வின் போட்டியிலிருந்து விலகியுள்ளதால் கடைசி 3 நாட்களில் 10 வீரர்கள் மற்றும் ஒரு மாற்று வீரருடன் இந்தியா விளையாட வேண்டியது நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறது. மாற்று வீரர் பந்து வீசவோ பேட்டிங் செய்யவோ முடியாது. இது இந்திய அணிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. உலகின் 3வது பெரிய பொருளாதாரம் என்னும் தகுதியை ஜெர்மனியிடம் இழந்தது ஜப்பான். டோக்கியோ உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக விளங்கிய ஜப்பான் அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை காரணமாக தனது அந்த நிலையை ஜெர்மனியிடம் இழந்துள்ளது. உலகின் முதல் மிகப்பெரிய பொருளாதாரமாக அமெரிக்காவும் 2வது பெரிய பொருளாதாரமாக சீனாவும் உள்ளன. 3வது பெரிய பொருளாதாரமாக ஜப்பானும் 4வது பெரிய பொருளாதாரமாக ஜெர்மனியும் இருந்தன. இந்நிலையில் ஜப்பானில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை காரணமாக 3வது இடத்தை ஜப்பான் இழந்துள்ளது. ஜப்பான் இன்று வெளியிட்ட அறிவிப்பு தொடர்ச்சியாக 2 காலாண்டுகளில் ஜப்பானின் பொருளாதாரம் சுருங்கியுள்ளது. 3ஆம் காலாண்டில் ஜப்பானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3.3% சுருங்கியுள்ளது. ஆண்டு சராசரியாக 0.4% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 ஜப்பானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 591.48 டிரில்லியன் யென், $4.2 டிரில்லியன் உள்ளது. சராசரி வளர்ச்சி 5.7 மதிப்பிடப்பட்டுள்ளது. மறுபுறம் ஜெர்மனியின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.3% வளர்ச்சி கண்டுள்ளது. இது 4.12 டிரில்லியன் யூரோக்களாக $4.46 டிரில்லியன் உள்ளது. ஜப்பானில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை காரணமாக அந்நாட்டில் உணவு, எரிபொருள் உள்ளிட்டவற்றின் விலை உயர்ந்தது. அவற்றின் நுகர்வு 0.2% குறைந்துள்ளது. ஜப்பானின் எரிபொருள் தேவையில் 94% இறக்குமதி செய்யப்படுகிறது. அதேபோல உணவு தேவையில் 63% இறக்குமதி செய்யப்படுகிறது. உள்நாட்டில் நுகர்வு குறைந்துள்ளதோடு இறக்குமதிக்கான செலவு கூடியிருப்பதன் காரணமாக பொருளாதாரத்தில் மந்தநிலை நிலவுவதாக டோக்கியோவை தலைமையிடமாக கொண்ட ஜப்பான் மேக்ரோ என்னும் உக்திகளை வகுத்து நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் கடந்த ஜனவரியில் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அதன் பொருளாதார மந்தநிலைக்கு முக்கிய காரணம் என தெரிவித்துள்ள நியூமேன் நிறுவனம், இயற்கை பேரிடர் காரணமாக மக்கள் செலவு செய்வதை நிறுத்தி கொண்டார்கள் என்றும் கூறியுள்ளது. தனிநபர்களின் நுகர்வு குறைந்துள்ளதோடு
சந்தை எதிர்ப்பும் தடையாகவே உள்ளதாகவும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.